ராமேஸ்வரம் விலாகோட கண்டினியூ விலாக் தான். ஸோ பார்க் ஸ்ட்ரீட் அதாவது அரிச்சல் முனை பார்த்துட்டு நாங்கள் வந்து தனுஷ்கோடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து தனுஷ்கோடி எப்போவுமே 4 மணிக்குள்ளார நம்ம போயிடணும். ஏன்னா 4 மணிக்கு மேலே அங்கே வந்து எந்த மக்களும் அலௌட் கிடையாது. அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அவங்க 5லேருந்து 6 மணி வரைக்கும் இருப்பாங்க போல். ஏன்னா நேச்சர் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிள்ங்க. எப்போ என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. அதனால் பழகின மக்களை தாண்டி நம்ம புதுசாக போகிறவங்க 4 o'clock வெளியில் வந்துடணும். நாங்கள் மார்னிங்கே போனதுனால ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது. அண்ட் கடைங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தது. மெயினாக வந்து சீ ஃபுட் கடைங்க. நாங்கள் சாப்பிட்ற ஐடியாவில் போகலை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம். இன்கேஸ் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 11:30க்கு மேலே போனீங்க, இல்லை 11 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா எல்லா கடையும் திறந்துருக்கும். இந்த 8 o'clock 8:30 அந்த மாதிரி டைமில் ஒரு சில கடை தான் திறந்திருக்கும். அண்ட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுட்டு வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புயல் வந்து அடித்தப்போ சிதிலமடைஞ்ச பாலங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மண்டபமும் இருக்குங்க, ரயில் பாலமும் இருக்குது. அண்ட் அந்த ஸ்டேஷன் கொஞ்சம் செவுறு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சைந்தவி பார்த்துட்டு அந்தளவுக்கு சுனாமி வந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்டால். அவளுக்கு புயல்னு தெரியல. அண்ட் பாம்பன் பாலத்தில் வரப்பையும் நாங்கள் காமிச்சோம், போகிறப்பையும் காமிச்சோம். அந்த பிரிட்ஜு அப்போது இருந்த பிரிட்ஜ் கடலில் மூழ்கிச்சு இல்லைங்களா, அதனோட கொஞ்சம் கொஞ்சம் தூணெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவளுக்கு காமிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக வந்து தீர்த்தவாரி எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ நாங்கள் 11:30க்கெல்லாம் வந்து கோவில்கிட்ட அதாவது அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோவிலில் இருக்க 22 தீர்த்தமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அது எல்லாமே மூலிகை தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த தீர்த்தம் வந்து நீங்கள் குடிச்சு பார்த்தாலும் நல்லா இனிப்பாக தாங்க இருக்கும். உள்ளார இருக்க 22 தீர்த்தமும் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கவுண்ட் கணக்கு. நீங்கள் திரும்ப வரப்போ கொஞ்சம் தீர்த்தம் வேணும், பாட்டிலில் ஊற்றுங்க, இல்லை குடிக்க வேணும், இல்லை கொஞ்சம் தலையில் தெளிங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 1 o'clock போல் சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் தங்கியிருந்த மடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுலாம். ஏன்னா நாங்கள் டிஃபன் எல்லாம் எதுவும் சாப்பிடல, நேராக அந்தந்த வேலையாக போனதுனால. ஸோ என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு அண்ட் கொஞ்சம் பழம் இருந்தது, செவ்வாழை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையை வேக வச்சு அதை நல்லா காய வச்சு வறுத்து வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் உத்திர கோச மங்கை அப்படின்ற கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சைந்தவி நல்லா டான்ஸ் ஆடுவான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த வாட்டியாவது அந்த கோவில் அங்கே இருக்க சிவனை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காஸ்டியூம் இருந்தது. சைந்தவிக்கு பாவாடை சட்டை, நான் வந்து சாரீ போட்டிருந்தேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். வெளில வந்து பார்த்தா செம்ம மழைங்க. அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சது. அரௌண்ட் ஒரு 1/2 hour கிட்ட செம்மையாக மழை பெஞ்சது. ஸோ கரெக்டாக நாங்கள் கிளம்புறப்ப மழை விட்டுருச்சு. நாங்கள் கோவில் பக்கத்துலேயே அந்த மடத்தில் தங்கியிருந்ததுனால மழையில் எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணல. ஸோ ஜாலியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த உத்தரகோச மங்கை கோவிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாட் வந்துட்டு, ராம்நாட்லேருந்து உங்களுக்கு 18 கிலோமீட்டர் ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பஸ் பிடிச்சி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப சூப்பரான தரிசனம், பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டோம். சொல்ல மறந்துட்டேன், ராமேஸ்வரத்துலேயும் சைந்தவி மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க. ஏன்னா சைந்தவி வந்து பாட்டு பாடினதுனால பாப்பாவை கூப்பிட்டு உள்ளார நிற்க வச்சாங்க. ஸோ நாங்களும் மூலவர் பக்கத்தில் போய் சாமி கும்பிட்றது இது எங்களோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து மாலையெல்லாம் போட்டு அவளுக்கு மரியாதை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் அவள் பாட்டு பாடினதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது. ஸோ வெளியில் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பரதநாட்டியம் கலைஞர்கள் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. விருதுநகர், சிவகங்கை, தேவிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருந்தெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்க. நடராஜருக்கு வந்து 5 சபை இருக்குது. அந்த சபையில் வந்து இந்த பர்டிகுலர் கோவில் வந்து எமரால்டு
அதாவது மரகத நடராஜர் இங்கே இருக்கார். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போட்டிருக்க சந்தன காப்பை கழிச்சிட்டு நம்ம மரகத நடராஜரை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக மதுரைக்கு போயிட்டோம். ஸோ மதுரையில் என்னென்ன கோவில் விசிட் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அப்கமிங் vlogsல ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பை பை. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம்.